இன்ஷா இப்பொழுது மாவட்ட பேச்சாளர் ஃபாரிசா அலிமா அவர்கள் கற்றதை வாழ்வியலாக்குவோம் என்கிற தலைப்பின் கீழே உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربنا زدنا علما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களிலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவதும் புதுமைகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகிற்கு கொண்டு செல்லும் என்று ஒவ்வொரு உரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பொதுக்கூட்டத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கற்றதை வாழ்வியலாக்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது மக்கள் மத்தியிலே மிக வீரியமாக வளர்ச்சி பெற்றுக்கொண்டு வருகிறது. இதற்கு பல்வேறு காரணங்களை நாம் சொல்லலாம். அப்படி ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் அதிலே மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், பல மதங்களிலும் கொள்கை கோட்பாடுகளிலும் நாம் தீண்டாமையை பார்க்கிறோம். பொருளாதாரத்தால் ஒருவன் உயர்ந்த நிலையை அடைந்திருந்தானே என்று சொன்னால் இந்த உலகிலே அவனுக்கென்ற ஒரு தனி ஸ்டேட்டஸ். அதே போல் ஒருவன் பொருளாதாரத்தால் பின்தங்கிய நிலையை அடைந்திருந்தான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவனுக்கென்ற ஒரு நல்ல பெயர் கிடையாது. அதுபோல வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்ற நிற வேறுபாடை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். அரபு மொழி பேச தெரிந்தவர்கள் அரபு மொழி பேச தெரியாதவர்கள் என்ற வேறுபாடை இன்றைக்கும் நாம் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அடித்து நொடித்து ஒழுக்கியது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சித்தாந்தங்களை அடித்து நொறுக்கிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். மொழியால் எந்த வேறுபாடும் கிடையாது, நிறத்தால் எந்த வேறுபாடும் கிடையாது, வெள்ளையன் கருப்பவனை விட சிறந்தவன் கிடையாது, பொருளாதாரத்தில் உயர்ந்தவனை விட தாழ்ந்தவன் கிடையாது என்பதை ஒட்டுமொத்த மக்களுமே சமம் என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் மக்களுக்கு எடுத்துரைத்ததின் காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் எல்லாம் சாரையாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம், மொழியால் வேறுபாடு காட்டாத இஸ்லாமிய மார்க்கம், நிறத்தால் வேறுபாடு காட்டாத இஸ்லாமிய மார்க்கம், பொருளாதாரத்தால் வேறுபாடு காட்டாத இஸ்லாமிய மார்க்கம், இன்னும் பல காரணங்களிலெல்லாம் வேறுபாடு காட்டாத இம்மார்க்கம் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் வேறுபாடு காட்டுது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இவர்கள் இருவரும் தனித்தனி, இவங்களுடைய ஸ்டேட்டஸே வேற. அதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். குல் நபியே நீங்கள் கூறுங்கள், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கல்வியை கற்றுக்கொண்டோர்களும் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொள்பவனும் கல்வியை கற்றுக்கொள்ளாதவனும் சமமாகவே மாட்டான்.
இந்த இடத்தில் தான் மார்க்கம் இருவரையும் தனியாக பிரிக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். நிறத்தால் எந்த வேறுபாடும் கிடையாது, மொழியால் எந்த வேறுபாடும் கிடையாது, பொருளாதாரத்தால் எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் நீ கல்வியை கற்றிருக்கிறாயா, மார்க்கத்தை கற்றிருக்கிறாயா, அதன் அடிப்படையிலே உன்னுடைய வாழ்க்கையை நீ நகர்த்தி கொண்டிருக்கிறாயா, அப்போ உனக்கான ஸ்டேட்டஸே தனி, அல்லாஹ்விடத்திலே உனக்கான தரஜாவே உயர்த்தப்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை சிறப்பித்து சொல்லுகிறது என்பதை கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதானே இல்லையா? ஆரம்ப காலகட்டத்தில், தௌஹீதுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்பது மிக சிரமமாக இருந்த காலகட்டம். மார்க்கத்திலே ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால், ஏதேனும் தெளிவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? ஆடியோ கேசட், வீடியோ கேசட் எல்லாம் வாங்கி போட்டு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதையும் தாண்டி வேற ஏதேனும் கேள்விகள் அவர்களுக்கு தோன்றினால் என்று சொன்னால் ஒரு பேப்பர்ல எழுதி தபால்ல போஸ்ட் பண்ணி அது தலைமைக்கு சென்று மாத இதழ்களிலோ அல்லது வார இதழ்களிலோ அந்த கேள்விக்கான பதில் வரும். அப்படி பார்த்து மார்க்கத்தை, இந்த மார்க்க கல்வியை கற்று தெரிந்து கொண்டார்கள். அந்த அளவிற்கு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தெரிந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான், அதனால்தான் அன்றைய காலகட்டத்தில் மிக உறுதியாக மார்க்கத்திலே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மார்க்க கல்வி எந்த அளவுக்கு நமக்கு இலகுவா இருக்கு. நம்முடைய கைகளிலே வந்துருச்சு மொபைல் போன், அதிலேயே குர்ஆன் தர்ஜுமா இருக்கு, ஹதீஸ் கிரந்தங்கள் புகாரி, முஸ்லிம், திருமிதி, அபுதாவுத், நசைன்னு சொல்லக்கூடிய ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்கள் நம்முடைய கைகளிலே இருக்கு. அதையும் தாண்டி நம்முடைய வீடுகளிலும் இருக்கு, தர்ஜுமா குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கு. அப்ப இன்றைக்கு இஸ்லாமிய கல்வி என்பது, மார்க்க கல்வி என்பது மிக இலகுவாக மக்களிடத்திலே சென்று விடுகிறது. அந்த காரணத்தினால் தான் என்னமோ தெரியவில்லை, ஆனால் மக்கள் அந்த இஸ்லாமிய கல்வியின் பால் அந்த இஸ்லாமிய கல்வியினுடைய சிறப்பையும் அந்தஸ்தையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். முதலில் இந்த மார்க்க கல்வியை நாம் எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும்? அதுதான் முதல் அடிப்படை. இந்த மார்க்க கல்வி எதற்காக, அதை நாம எதற்காக கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முதல் தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் தான் அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள செல்லணும். ஏனென்றால் நாம் வாழக்கூடிய காலகட்டம் என்பது தீமைகள் நிறைந்த காலகட்டமாக இருக்கிறது. பாவங்கள் ஒவ்வொன்றும் பரிணாம வளர்ச்சி பெற்று ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. வளரும் தலைமுறையினரை, இளம் தலைமுறையினரை மிக இலகுவாக வழிகேட்டிற்கு கொண்டு செல்கிறது. அழகான வார்த்தைகளை எல்லாம் பேசி இளம் தலைமுறையினரை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பலர், நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தில் ஏராளமான குழப்பங்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மிக தீமை நிறைந்த சூழல்களில் இருந்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மார்க்க கல்வி அவர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும், மார்க்க கல்வி அவர்களுக்கு தெரியப்பட வேண்டும். இருந்தால் மட்டும்தான், மார்க்கத்தை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர்கள் நேரான பாதையிலே நடப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இதை குறித்து தான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டோர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த மார்க்க கல்வியை நாம் எதுக்காக கத்துக்கணும்? பெண்களாகிய நாம் எதற்காக முக்கியமாக கத்துக்கணும்? நம்முடைய குடும்பத்தாரையும், நாமும் நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய சந்ததியினரையும், நம்முடைய சமூகத்தையும் நேரான வழியிலே கொண்டு செல்வதற்கு, இந்த தீமையான பாவமான காரியங்களை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்ப முதல் காரியம், கல்வியை நாம எதுக்காக கத்துக்கிறோம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியா எப்படிப்பட்ட கல்வியை நாம கத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கல்வியை எதுக்காக கத்துக்கணும், இரண்டாவது எப்படிப்பட்ட கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே அல்ஹம்துலில்லாஹ் ஏராளமான மதரசாக்கள், எல்லா மதரசாக்களிலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் மார்க்கம் போதிக்கப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். அப்படிதானே? ஏராளமான மதரசாக்கள் இருக்கு, ஆனா அந்த மதரசாக்கள்ல குர்ஆன் சுன்னா அடிப்படையில் போதிக்கப்படுகிறதா? ஏனென்றால் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்திற்கு முரணான பிதத்தான காரியங்களை எல்லாம் மதரசாக்களிலே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊரில் ஒரு மதரசா இருக்குதுன்னா ஒட்டுமொத்த மக்களுமே, பெண்களுமே அங்க ஆலிமாவா இருக்காங்க. கல்வி பெண்களிடத்திலே, மக்களிடத்திலே சென்று விடுகிறது. ஆனால் அது எப்படிப்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும், அதனை முதலில் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும்.
மார்க்க கல்வி என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லிய அடிப்படையில் மட்டும்தான் இருக்க வேண்டும். மற்ற மதரசாக்களில் எல்லாம் மார்க்கத்திற்கு முரணான பிதத்தான காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதனை நாம் அவர்களிடத்திலே கேட்டால் அவர்களிடத்தில் எந்த ஒரு பதிலுமே இல்லை. அதை தாண்டி அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? எங்களுடைய இமாம்கள் சொன்னார்கள், எங்களுடைய மார்க்க அறிஞர்கள் சொன்னார்கள். ஆனால் இம்மார்க்கத்தில் சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உள்ளது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னது மட்டும்தான் மார்க்க ஆதாரமாக மாறும். அதை தாண்டி சஹாபாக்கள் சொல்லினாலும், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், ஆசிரியர்கள், உலமாக்கள், மார்க்கறிஞர்கள் யார் சொல்லினாலும் அவர்களுடைய கூற்றாக தான் அது மாறுமே தவிர ஒரு காலம் அது மார்க்க ஆதாரமாக மாறாது. அப்ப அவர்களிடத்துல பிதத்தான காரியங்களுக்கு ஆதாரம் கேட்டா எங்க இருந்து போய் தேடுவாங்க? மார்க்கத்துல இருந்தா தானே அவங்க தருவாங்க. இல்லைன்ற பட்சத்துல எங்க போய் அவங்க தேடுவாங்க? அப்ப நாம கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி என்பது அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். சிந்தித்து அந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அதன் பிறகு அப்படி சிந்திச்சு அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் ஒரு கல்வி போதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த கல்வியை எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கல்வி எப்போது பயனுள்ள கல்வியாக மாறும் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறுமெனவே மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு அறிவை வளர்த்து கொண்டு இந்த நவீன கலாச்சாரத்தில் நாம் மூழ்கி இந்த உலகத்திலுடைய ஆசைகளுக்கெல்லாம் நாம் உட்பட்டு நவீன கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, மனோ இச்சைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதற்காக தான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. இறைவா, பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்ன அது? என்ன பயனற்ற கல்வி? கல்வி என்றாலே பயனுள்ளதுதான். அது எப்படி பயனற்ற கல்வியாக மாறும்? பயனற்ற கல்வி என்பது ஒருவன் கற்ற கல்வியின் பால் நடக்காமல் அதற்கு மாற்றமாக நடக்கும் பொழுதுதான் அது பயனற்ற கல்வியாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கோமா? கஷ்டப்பட்டு கல்வியை கத்துக்கிறாங்களா? 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம் என்று மிக கஷ்டப்பட்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் எதுக்காக கற்றுக்கிறாங்க? எதற்காக கற்றுக்கொள்கிறார்கள்? அந்த 3 வருஷம் 4 வருஷம் பர்ஃபெக்டா இருக்கும். ஆடை ஒழுக்கத்தை பேணி நடக்க வேண்டும். ஆடை ஒழுக்கத்தை பேணி நடக்க வேண்டும். கண்ணியமான முறையில இருக்க வேண்டும். அவங்களா ஆலிமா? அவங்க ஆலிமா படிச்சிருக்காங்க. ஐயோ, ஆலிமா வராங்க, அதோ ஆலிமா வராங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க 3 வருஷம் ஆலிமா. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சாங்க தெரியுமா? ஒழுங்கான தூக்கம் இல்லை, ஒழுங்கான சாப்பாடு இல்லை, ஒழுங்கா அவங்க ரெஸ்ட் எடுக்கல, அவங்க சொந்த அந்த வீட்டுக்கு போகல, எங்கேயும் வெளி இடங்களுக்கு போகல. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் எல்லாம் படிச்சாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு அப்படியே உள்ளங்கள் எல்லாம் பூரிச்சு போயிடும். அவங்களுடைய ஆடை ஒழுக்கத்தை பார்த்தோமே என்று சொன்னால் மிக கண்ணியமான முறையிலே இருக்கும். இதெல்லாம் எது வரைக்கும்? இதெல்லாம் எது வரைக்கும்? அந்த 3 வருட காலம், அந்த 4 வருட காலம் ஆலிமா படிப்பு படிக்கின்ற வரைக்கும் தான். அதன் பிறகு என்ன செய்வார்கள்? அவர்களுக்கென்ற ஒரு சூழல் வரும். என்ன சூழல் வரும்? தங்களுடைய வீடுகளிலே திருமணம் என்ற ஒரு சூழல் வரும். அந்த திருமணம் என்று வந்துவிட்டால் போதும், ஒட்டுமொத்தமாக படித்த